சேம்பர் இங்கே தான் வந்து முட்டை புழுக்கள் டெவலப் ஆகும். இது வந்து சூப்பர் சேம்பர், இது வந்து மூடிங்க. இந்த அடிப்பலகை இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூட் சேம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே தான் வந்து அதோட குடும்பம் இருக்கிற இடம். இங்கேயும் தேன் இருக்கும். இந்த தேன் நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே இருக்க தேன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சீசன் இப்போ தான் ஆரம்பிக்குது. அதனால் உங்களுக்கு இப்போ தேன் வந்து அதிகமாக இருக்காது. இதில் வேணால் தேன் இருக்கும், அதை காமிக்கிறேன். இப்போ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த அடிப்பலகையை க்ளீன் பண்ணணும். சரிங்க. இந்த அடிப்பலகையை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஆடு மாடு கோழியோட ஈஸி. ஆடு மாடு கூட நீங்கள் வந்து தினமும் ஆடு மாடெல்லாம் இங்கே அவுத்து விடணும், கட்டணும், தீனி போடணும், தண்ணி காட்டணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கு வந்து வாரம் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்குனா போதும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊதிட்டிங்கன்னா பறந்து போயிடும். சரி. இந்த அடிப்பலையை க்ளீன் பண்ணுறீங்க. நம்மளை இந்த தேனீக்கள் இப்போ இந்த மாதிரி ஊதுறீங்க, நம்மளை கொத்திடாதுங்களா? அதான் வந்து நம்ம அனுபவம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொட்டு வாங்கி தான், நான்லாம் கொட்டு வாங்கியிருக்கேன் நிறையா. இப்போ வந்து அனுபவம் நிறையா வந்துருச்சு. அதனால தேனீனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி. தேனியோட மென்டாலிட்டி. தேனியை முதல்லேருந்தே நம்ம கோவப்படுத்திட்டே இருந்தோம்னா கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம கோவப்படுத்தாமல் எது பண்ணாலும் அது பாட்டுக்கு பழக்கிறோங்கிறீங்க. அது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிடுவோம். சரிங்க. டியூன் ஆயிடுவோம். தேனியை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும். இப்போ நான் என்னை வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க, என்னை பற்றி எதுவும் தெரியாது. என்கிட்ட ஒரு வாரம் இருந்தீங்கன்னா என்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சரிங்க. ஒரு மாதம் எங்கிட்ட இருந்தீங்கன்னா என்னை பற்றி எல்லாம். நான் புதுசாக வந்து தொட்டேன்னா என்னை உங்களுக்கு அதை பற்றி தெரியாது இல்லை. தேனி ஏன் கோவப்படுது அந்த அனுபவம் இல்லைல்ல. இப்போ உங்களை பற்றி உங்க கூட நான் பழகணும்னா உங்களை பற்றி நான்